யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மொரட்டி கேமர்ஸ் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. சரி, நம்ம ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கடாக இருக்கும்போது ரேங்கட் மேட்ச் போட்டோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிட்டு அந்த இடத்துல லூட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு பொசிஷனே வருமானு வந்து காயின் எடுத்துகிட்டு பார்த்தா வண்டி போகிற சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது வண்டி போகிற சத்தமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்ஷேப்டி மேலே ஏற ஆரம்பிச்சேன். எல்ஷேப்டி மேலே ஏறிட்டு உட்காந்து பார்த்தா வண்டி பக்கத்தில் வந்துட்டு போடு 18 டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தா ஓட்டான் பின்னாடி. ஐயோ பின்னாடி ஓட்டானே, என் டீமெண்ட் ஏதாவது கூட்டு வந்துருவானோ அப்படின்னு நினச்சி ஒரு பயத்துக்கு ஸ்வாடை எடுத்துகிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து நானும் கொஞ்சம் சுற்றி பார்க்க மயான அமைதியாக இருக்குது. ஒரு வண்டியை காணும், ஒரு புல்லட் சத்தத்தை காணும், ஒரு ஸ்டெப் சவுண்டை காணும். நான் மேப்பை பார்த்தேன், என் டீம்மேட்டு ஃபுல்லாக 3 முடுக்கில் கிடக்கானுவோ. ஐயோ நம்மளை முக்கில் வச்சு முக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கள்ட்ட ஓடிட்டு இருக்கான். போட்டு M4 டேமேஜ். ஐயோ என் டீம்மேட்டு கூட தரக்கூடாதுன்னு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன். ஆளே காணும், போச்சுடா கூட்டு வந்துட்டான்டா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு சரி ரைட்டு நம்ம ஜிப்லைனை பிடிச்சி போயிடலாம். வேறு வழியிலன்னு அங்கே எட்டி பார்த்தா அங்கே ஒருத்தன் கீழே குதிக்கான். சரி ரைட்டு நம்ம மக்கள் ஜிப்லைன் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைனை பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு நல்ல யாருமே அடிக்கலடா நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட் வந்து பாயுது. ஐயோ இவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டானே. சரி ரைட்டு உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லி லேண்ட்லைன்லேயே வச்சு ஜிப்லைன்லேயே லேண்ட்மைன் வைக்கலான்னு பார்த்தேன். என்னடா இது குளோபல் பேக், ஐயோ இதை வேறு தூக்கி வச்சுட்டேன்னா இனி பக்கத்தில் வந்துட்டு இருப்பானே. ஐயோ சூப்பர் போடு லேண்ட்மைன் வச்சிட்டேன். நல்ல டீமேட் வேறு பக்கத்தில் வந்துட்டா. இப்போ பார்ல ஹெட்டு போச்சுடா, முடிச்சிட்டாங்க. ஐயோ போடு குளோபல் ரிவே பண்ணிட்டான், வேற லெவல் ப்ரோ. இப்போ பார்ல அவங்கள பிடிச்சி அடிக்கும் போல மெடிக்கிட்டில். ஐயோ என்ன படையே தண்டு வருது, ஏறா வண்டியில் போடுறா மெடிக்கிட்டா பாஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமேட்டை போட்டு நானும் அடின்னு அடிச்சு அவனுக்கு மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு அங்கேருந்து எப்படியும் தப்பிச்சாச்சுப்பா, நல்ல வேலை அப்படின்னு அங்கேருந்து என் டீம்மேட்டு கூட வந்து பார்த்தா நல்ல போடு ஏர்ட்ராப்பு அப்படின்னு உட்காந்து ஏர்ட்ராப்பில் சரியாயிட்டு சுற்றி முற்றி இனிமேல் எதுவுமே இல்லை லூட் அடிக்கலான்னு கமுக்கமும் லூட் அடிச்சுட்டு போட்டு லெவல் 3 பேக்கு ட்ரோன் எல்லாமே கிடைக்கும். எவனை குண்டில் முட்டுறது போச்சுடா, எவ்வளவு என் பெடக்ஸை பஞ்சர் ஆக்கிட்டாங்கன்னு மக்களே. ஐயோ பேண்டேஜ் பண்ணுமே. என்ன லூட்டு கிடைக்கும் ரெண்டாவது இதில் ட்ராகனோவா கிடச்சா நல்லாயிருக்கும். போட்டு நினச்ச மாதிரியே எஸ்விடி தான் நினைக்கேன். எஸ்விடி போடு எஸ்விடியே தான் வேறு லெவல். அங்கேருந்து பார்த்தா அரசனல் அன்லாக்னு சத்தம் கேட்கு. ஐயோ அரசனல் அன்லாக் பண்ணிட்டா நம்ம டீமேட்டு விட்டு போகிறானே. நானும் ஓரலாம் போட்டு பார்க்க நிற்கிற மாதிரி இல்லை. யாட பேதில் போயிடுவான் டீமேட்டு லூட்டுக்காக இனி அம்பௌண்ட் விட்டு போயிட்டியல. பாரில் உனக்கு மேலே எல்லா லூட்டையும் அடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா M4 முடிச்சு போட்டுருக்கு. ஐயோ அது எடுக்கவா டேமேஜ் மட்டும் இருக்கும். சரி நம்ம M10 எடுத்துப்போம், நம்ம தான் M10 எவ்வளோ வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு M10 எடுத்துகிட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே மறுபடி அங்கே சுற்றி முற்றி பார்க்க ஒருத்தான் ஆல்ரெடி நம்ம சோன்சர் பேர் அரசெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு அம்பாட்டுக்கு போயிட்டான். சரி ரைட்டு டே அம்மரன் வண்டி ஏறா அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏறி நாங்களும் அப்படியே ஒரு சவாரி போவோமேன்னு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஐடென்சிக் புதையில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. இங்கே வந்துட்டு அந்த யூஸை கொடுத்துட்டு லூட்டை சுற்றி முற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. ஓகே யூஸ் கொடுப்பேன்னு சொல்லி யூஸ் கொடுத்துட்டு அதுக்கு லூட்டை ஃபுல்லாக எடுத்து மெடிக்கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு சரி இனிமேல் நம்ம கொஞ்சம் நாள் வண்டியை ஓட்டுவோமே அப்படின்னு நம்ம வண்டியை எடுப்போமே அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே எல்போர்டு சரி அதை விடுங்க. சரி இவனே வண்டியில் ஏற்றிட்டு அவன் யாரும் தெரியல ஹிந்திக்காரன். சரி அவனே வண்டியில் ஏற்றிட்டு நம்ம பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். சரி வண்டி எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம ஜோன் சொல்லி பேர்கிட்ட மீட்டரே கட்டலை. அட பாவி அவ்வளோ தூரத்துலேயே கிடக்க. சரி ஏதோ உயிர் பழிச்சு வந்தால் சரின்னு சொல்லி வந்து பார்த்தா போட்டு சுற்றி முற்றி இனிமி என் வண்டி வந்து டீமெட்டு வர காணும். எங்களை இறங்கின அப்படின்னு பார்த்தா அவன் பாதியாக இறங்கிட்டான். சரி செத்தா சாவு. சரி நம்ம ஏறி எல்லாரையும் பிடிச்சி கில்ல ஃபுல்லாக எடுக்கிறோம், லூட்டெல்லாம் அடிப்போன்னு சொல்லி வண்டியை லெஃப்ட் எடுக்கேன், படம் திரண்டு வருது. ஐயோ அடிக்கு பியூஸு அவ்வளோதான் நம்ம கதை கந்தல் அப்படின்னு நினச்சி பாஞ்சு போய்கிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம டீமேட் வேறு புல்லட் லாக் ஆகி அவன் வேறு பாதி புல்லட்டு குறைஞ்சி போச்சு. ஐயோ கடல் மேலேயும் ஜீப்பு மேலேயும் பாரத்தை போட்டுட்டு வண்டியை எடுத்து மெடிக்கெட்டு சுற்றி போய்கிட்டே இருக்கும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் இன்னும் சாவலை. என்னடா இது டேய் சோடமுத்தா நீனு சாவலையா அப்படின்னு யோசிச்சுட்டு அவனையும் ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தால் இங்கே ஒரு எனிமி ஜீப்பை ஃப்ளைங்கில் விட்டுட்டு க்ளோவால் உடச்சிட்டு M10 எடுத்துகிட்டு அழுத்துனா லாக் ஆகலை. ஐயே நம்ம டீமேட்டை போய் அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா இவன் ஓரேன் போட்டான். என்னடா இவன் ஓரேன் அவ்வளோதான் முடிச்சிட்டான். என்னையை மட்டும் எப்படா முடிக்கிங்க, ஏன்னா இப்போ தானடா கொஞ்சமாக லூட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஐயோ டீமேட்டையும் போட்டானா விளங்கிடும் போச்சு. போட்டு ரிவே பண்ணிட்டாங்க. ஆஹா என் டீமேட் செல்லக்குட்டிஸ் உங்களை போய் திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி ஒருத்தனை அடித்தா டேமேஜ், இவனையும் இறங்கி அடித்தா நாக்கு. ஐயோ போட்டான்லாம்.
இப்போ தானடா கொஞ்சமாவது இறங்கி கொஞ்சம் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு எனிமி அடிக்க போனேன். போட்டு நம்ம சோன்சல் பிளேயர் இருக்கான், டேய் நீ தானடா என் உயிர் போடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷினுக்குலாம் வண்டியை நிப்பாட்டி ஐயோ வண்டியை பறக்க விட்டான். சே அதை ஒண்ணுங்க என்னை ரே பண்ணி விட்டான். சூப்பர், கீழே இறங்கி போதான் ஒழுங்கால் ஆடுதான்டா. சரி ஓகே, நம்மளையும் ஒரு டீம்மேட்டாக மதிச்சு 2 வாட்டி ரிவே பண்ணிட்டாங்க. இனிமேலாவது நம்ம ஆஹா அந்த அரசன் நம்ம தானே அரசன் தானே, சரி லூட் அடிப்புன்னு சொல்லி AC80 எடுத்துகிட்டு இங்கே MP5 கடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். MP5 இருக்குது, MP5 எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்மகிட்ட இருந்த SMGயும் மெடிக்கிட்டையும் வச்சு ஒப்பைத்துட்டு அங்கே பார்த்தா நம்ம டீம்மேட் அடி வாங்கிட்டு இருக்கான். ஆஹா இவன் வேறு காரில் போயிட்டு இருக்கானே, டேய் சாவ போறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு க்ளோவால் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. இனிமே இருக்கானே, இதான் என் கொழுப்பு, இனிமே இருக்கானு பார்த்துட்டு அவனை அடிக்க முடிச்சிட்டான். டேய் ஒரு மனுஷனை எத்தனை வாட்டிடா சோதிப்பீங்க அப்படின்னு சொல்லு. ஆஹா நம்ம சோன்சல் பேர் உயிரோட இருக்கானா, வேற லெவல், செல்லா குட்டி போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹிந்திக்கார பிளேயரை வேற எங்கேயோ கிடக்கான், அவன் எங்கே கிடக்கானே தெரில, இருக்கிற வரைக்கும் நல்லா இருறா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போட்டு அதே மாதிரி அதே ஷேப்பில் நம்மளை மடி ரேவ் பண்ணி விட்டான் நம்ம கும்பகர்ணன். சரி ரைட்டு மடின்னு சொல்லிட்டு இப்போவாது எங்கே ஆஹா அந்த வீடு இருக்கணும், அந்த வீட்டு மொட்டை மாலையில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மொட்டை மாலையில் இறங்கிறதுக்கு அந்த முனியில் கரெக்டாக அந்த வீட்டோட மொட்டை மாலையில் ஆஹா இறங்கியாச்சு. போடு VSS டபுள் டேட்டா ஸ்கின் வர வச்சுருக்கோம். ஐயே போடா, நல்ல வேலை பியூஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன், பியூஸ் பண்ணலை, நல்லது தான் அது வரைக்கும். சரி போடுறான் நம்ம ஹிந்திக்கார பிளேயர் இங்கே தான் இருக்கானா. சரி பிக் ஷாப்பில் கொஞ்சம் லூட்டெல்லாம் எடுத்துப்போம், MP5 ட்ரோனு இன்னிலரு மெடிக்கிட்டு எதாவது வாங்கணுமா, எதாவது வாங்க முடியாது. சரி இருக்கிற லூட்டே போகலாம். ஆஹா இவன் நின்றுட்டு இருக்கான், யாரெல்லாம் கொண்டு வச்சிருக்காரு பரவாயில்லையே, நிறைய பேர் கொண்டு வச்சிருக்கானே. UAV விட்டு பார்ப்போம் எப்படின்னா. ஆஹா சுற்றி முத்தி இனிமையா போச்சுடா, பிசான் இருக்கு, போட்டு பிசான் எடுப்போம். ஆடா கருமை வரமாட்டிக்க, பிசான் எடு எடுத்தாச்சு அவ்வளோதான். இங்கே யார் இருக்கா, போட்டு இங்கேயும் எனிமி பின்னாடி எனிமி வேற லெவல். இன்னைக்கு ஒரே தீபாவளி தான். அப்போ ஆஹா ஓம்லது ஏன் வீட்டுக்குள்ளே வர புரியா இருளோ, நீ வர விட்டு அடிக்க போட்டு பாமெல்லாம் தூக்கி போடுறா, லட்சுமி பறந்து வருதுல, நிலுங்க 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 அழுத்தி புடுறா ஹெட்டு போடு. வெறித்தனமாக 1 கிலோ அடிச்சாச்சு. இப்போ தான் 1 கிலோ அடிக்காமா. சரி க்ளோவல் போட்டு வந்தது லூட்டு ஃபுல்லாக எடுத்துப்போம். என்ன வச்சுருக்கான் போட்டு விதவிதமாக லூட்டு வச்சுருக்கானே, எல்லாத்தையும் எடுத்துப்போம். மெடிக்கிட்டு இன்னேலரு M4 M1 இது நம்ம மாறி மாதிரி வந்துட்டுருக்கு. ஓ M1 போகாது. சரி ரைட்டு லூட்டை ஃபுல்லாக அடிச்சுட்டு திருப்பி ஐயே போட்டேங்கடா. ஏன்டா போச்சுடா, கிடையாது மாப்பிள்ள, கிடையவே கிடையாதுடா. எனக்கு அறிவும் கிடையாது, இந்த எனிமேலுக்கு இறக்கமும் கிடையாது, நம்மளை போட்டு இப்படி பொழக்கானுல. சரி ரைட்டு இனி இவனையாவது போட போட போடா போடா வேற லெவல். ஏன் போடு போடு ஏன் 100% லூட் அடிச்சுக்கோ, லூட் அடிச்சுக்கோ. ஏன் கூட இருக்கான், டேமேஜ் கொடு போடு 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 போட்டாங்க. போடு ஹிந்திக்கார பேர் இருக்கான், போடு இவனும் உயிரோட தான் இருக்கானா, ரிவ்யூ பண்ணுறான். ஏய் எனிமி வரான், க்ளோவல் போட்டு போட்டான் வேற லெவல். போ ஏறி அழுத்து அழுத்து போடு நாக்கு வேற மாதிரி. அவனை கில்லெடு எடுத்துட்டான். போடு நம்ம டீமேட்ரு போட்டான், பாலையில் போயிட்டானே. சரி ரைட்டு இங்கே போய் நில்றா. கடைசி எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் தான்டா இருக்கானுங்க. 3 பேர் தான், 3 பேர் தான். அழுத்தி பிடிச்சா முடிக்கிறாங்க மாப்பிள்ள. காமனர் அமைதியார் உட்கார நிற்காம. சரி ரைட்டு வர ஐயோ போச்சா. சரி ரைட்டு மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். டாட்டா see you bye bye. My old and always felt so pretty.